ஹாய் ஃப்ரெண்ட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு, வீடியோவில் குறைஞ்சிருச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாங்காய் பச்சடி ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க. மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம். கொஞ்சோண்டு கடுகு எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன். இது சோறு சாப்பிட்ற ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடுகு. அதே மாதிரி அந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன், நீங்கள் சாப்பிட்ற ஸ்பூன் 2 ஸ்பூன் பட்டை மிளகா, 1 ஸ்பூன் பட்டை மிளகா, அது கருப்பிலை 1 ஸ்பூனு. அதுக்கப்புறம் மாங்காய் போட்டு நல்லா கிளறுங்க. இது ரொம்ப ஈஸியான சமையல் தாங்க, ரொம்ப ஜாமாவும் இல்லை, கொஞ்சமாக ருசியாக சமைக்கிற ஜாமான். பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சமையல், மாங்காய் சமையல். பட்டை மிளகா பார்த்தீங்கன்னா பட்டை மிளகா தூள் இது 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன், 1 ஸ்பூனு. மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள். நீங்கள் நம்ம சாப்பிடுவோம்ல அந்த கரண்டியில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள். நல்லா கிண்டிக்குங்க, கலரிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். பாருங்கள், அரை ஜக்கில் பாதி, பாருங்கள் இது அரை ஜக், அதில் பாதி, அரை ஜக் பாதி ஊற்றுங்க. ஓகே ஃப்ரெண்ட், உப்பு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஸ்பூனில் நான் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேன். உப்பு அரை ஸ்பூனு. நல்லா வெந்த பிறகு நீங்கள் என்ன செய்யலாம், சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலை கொஞ்சம் தவா பண்ணிக்கோங்க, குறைவாகவே உப்பு போட்டுக்குங்க. இது நல்லா கொதிக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட், பார்த்தீங்கன்னா மாங்காய் பச்சடி ரெடியாக போகுது. ஓகே, நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இதெல்லாம் கேட்பீங்க ஐயா இதில் அரிசி மாவு போடணுன்னு, ஆனால் ருசியாக இருக்கும். இந்த கரண்டியில், சின்ன கரண்டியில் அரை கரண்டி அரிசி மாவு எடுத்து நான் நல்லா பாருங்கள் கொஞ்சோண்டு தண்ணி கலந்து இப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். அரை கரண்டி அரிசி மாவு நான் ஊற்றுறேன். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கரண்டியில் அரை கரண்டி, இது என்ன தெரியுங்களா, கருப்பு சீனி. அரை கரண்டி கருப்பு சீனி எடுத்து, நிறையா அரை கரண்டி எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மண் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை ஊற்றுறோம் இதில். ஓகே ஃப்ரெண்ட், மாங்காய் பச்சடி ரெடி. உங்களுக்கு அப்படி கருப்பு சீனி வேணான்னா நீங்கள் வெள்ளை சீனி போட்டுக்கலாம். நான் கருப்பு சீனியும் போட்டு செய்வேன், வெள்ளை சீனியும் போட்டு செய்வேன். இது கருப்பு சீனி போடுவேன். நம்ம ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா நான் வெள்ளை சீனி போடுவேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்போதையும் நம்ம கடையில் மாங்காய் பச்சடி சோப்பாக இருக்கும். இது நான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் கலந்து கருப்பு கலர் கலந்து ருசியாக செஞ்சுருக்கேன். இது எல்லாத்துக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். சமைச்சு பாருங்கள். ரொம்ப நன்றி. ரெஸ்டாரண்ட் ராஜேஷ் இப்போ.